ஹே மை guys, வெல்கம் டு சபி சேனல். இது என்ன வீடியோனா ஹேர் ஆயில் தான் நான் ரெடி பண்றேன். அது எப்படி ரெடி பண்றேங்கிறத ஒரு சின்னதா ஒரு வீடியோவா எடுத்து அப்லோட் பண்றேன். வேணுங்கிறவங்க பாத்துக்கோங்க. ஆல்ரெடி இதே மாதிரி நான் ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை வேணாலும் பாத்துக்கோங்க. இப்ப வந்து இதுல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன், அதனால இப்போ ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். என்னன்னா, நான் 1 லிட்டர் ஆயில் ஊத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாட்டில வந்து 2 பாட்டில் எடுத்திருக்கேன். அப்புறமேட்டுக்கு ஒரு 1/4 லிட்டர் கொஞ்சம் இருந்தது, அதையும் சேர்த்து ஒரு 1.25 லிட்டர் ஆயில் இதுல ஊத்திருக்கேன், தேங்காய் எண்ணெய். அது கூட சேர்ந்து என்னென்ன பொருள் போடுறோங்கிறதா இதுல வீடியோல பாருங்க. என்னென்ன பொருள் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த எண்ணெயை நீங்க தேய்ச்சிங்கன்னா நல்லா முடி வளரும். இப்ப நல்லா முடி கொட்டிட்டு இருக்குன்னா ஒரு ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். அதுல உங்களுக்கு முடி கொட்டுறது ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்டாப் ஆகும். ஒரு வாரத்துல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ஆல்ரெடி இது நான் தேய்ச்சிட்டு இருக்கேன். இப்ப என்கிட்ட தீர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தேய்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்றேன். பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல வந்து இப்ப நம்ம என்னென்ன போட போறோம்னா, கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கணும். இது வந்து நம்ம தலைக்கு குளிர்ச்சியும் கூட, முடி வளர நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால கொஞ்சோண்டு வெந்தயத்தை போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடு ஏறினதுக்கு அப்புறம் போடுங்க. நல்லா சூடு ஏறிடுச்சு எண்ணெய். அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து லேசா பிரவுன் கலர்ல மாறும். அப்ப வந்து சின்ன வெங்காயம் இருக்குல்ல, நாட்டு வெங்காயம், அதை கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டா இடிப்படுற மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கோங்க. அது கூட பெரிய மாட்டு நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நல்லா இடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதை இடிச்சு வச்சிருந்தோம்னா அந்த சாறுலாம் வந்திருக்கும். நம்ம அதுல போட்டோம்னா அதுல உள்ள இது சாறு எல்லாமே அந்த ஆயில்ல இறங்கிடும். அதனால அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். நல்லா ரெண்டையும் போட்டுருங்க. போடுறப்ப பார்த்து போடுங்க, வெடிக்கும். எனக்கே அது 2 வாட்டி என் கையில பட்டுருச்சு. அதனால பாத்துக்கோங்க. அப்ப சிம்ல வச்சுக்கோங்க. ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா நீங்க சிம்ல வச்சுட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்து வந்து முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரையில இரும்பு சத்து இருக்கு, அதனால முடி வளர நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால முருங்கைக்கீரை கொஞ்சம் போட்டுக்கோங்க. முடிஞ்சா அதை தட்டி போட்டுக்கோங்க, அந்த இடிச்சு போடுவோம்ல அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் சும்மா அப்படியே போட்டுட்டேன், உங்களுக்கு வேணா நீங்க அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது கூட சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நீங்க எவ்வளவு வேணாலும் போடலாம், உங்களுக்கு நல்ல முடி வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி முடி நல்லா கருப்பா ஆகும். அதனால அதையும் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சம் வேப்பிலை போட்டுக்கோங்க. வேப்பிலை வந்து ஒரு 4 கொத்து எடுத்துக்கிட்டேன், கொழுந்தா ஒரு 4 கொத்து எடுத்திருக்கேன். அதையும் நான் அதிலே போட்டு நல்லா கொஞ்ச நேரம் கிண்டி விடுவேன். ஏன்னா அது நல்லா கொஞ்சம் கிண்டி கிண்டி விட்டுட்டு அடுத்தடுத்த பொருள் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வதங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம மேலே அவ்வளவா தெரிக்காது. இல்லைன்னா நீங்க எல்லாத்தையும் ஒன்னா போட்டீங்கன்னா படபடன்னு அடிச்சு மேலெல்லாம் தெரிச்சிரும். அதுக்காண்டிதான் ஒண்ணு நீங்க போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் வதங்க வதங்க அடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவா ஒண்ணும் தெரியாது. இது கூட வந்து அடுத்து வந்து மருதாணி போட்டுக்கோங்க. இலை மருதாணி இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. அதையுமே நீங்க தட்டி கூட போட்டுக்கலாம். நல்லா இடிச்சு விட்டு அந்த கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம். அந்த சார்னா டக்குன்னு இறங்கிடும். இதுல இறங்குறது கொஞ்சம் ஸ்லோவா இறங்கும், அதுனா கொஞ்சம் சீக்கிரம் இறங்கிடும். இது வந்து நம்ம நல்லா இதுல எல்லா பொருளையும் போட்டு நல்லா காய்ச்சிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு நைட் ஃபுல்லா அதை ஊற விட்டுருங்க. ஏன்னா அது வந்து அதுல உள்ள சாறு எல்லாம் அதுல இறங்கணும். அதனால ஒரு நைட் ஃபுல்லா நீங்க விட்டுட்டீங்கன்னா காலையில நீங்க ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு தேய்ச்சி பாருங்க, நல்லா உங்களுக்கு முடிவு வளர்றது தெரியும். இது கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சோம்னா சீக்கிரம் எண்ணெய் தீந்துரும். அதனால திருப்பி செய்யறதுக்கு ஒரு அளிப்பா இருக்கும். அதனால ஒரு 1 லிட்டருக்கு நீங்க செஞ்சு வச்சீங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 மாசத்துக்காவது நமக்கு வரும். எனக்கு ஒரு 6 மாசத்துக்கிட்ட வரும். 1 லிட்டர் பண்ணி வச்சோம்னா எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு வரும். நான் என் பிள்ளைக்கு தடவி விடுவேன். அதனாலதான் சொல்றேன். இதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி பூ இலை இருக்குல்ல, ஒத்த செம்பருத்தி தான் பறிக்கணும். ஒத்த செம்பருத்தி இலை போடணும். அந்த இலை வந்து நல்லா வெடிக்கும், அதனால அதை போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒத்த செம்பருத்தி பூவை போடுங்க. ஒரு 4-5 பூ எடுத்து அதுல போட்டுக்கோங்க. அடுக்கு செம்பருத்தி போடக்கூடாது, ஒத்த செம்பருத்தி தான். நல்லா பூவை போட்டு இது இலைய போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இலை நல்லா வதங்குனது நல்லா தெரியுது பாருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஒத்த செம்பருத்தி பூ இலை இருக்குல்ல, அந்த பூவை எடுத்து அதுல போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஆலோவேரா இருக்கு, அது நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கத்தாழைய வந்து நல்லா தோலை எடுத்துட்டு நல்லா கழுவிடுங்க. அந்த மேல உள்ள அந்த கசப்பு தன்மை எல்லாம் போனதுக்கு அப்புறம் கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது ஒரு ஜெல் டைப்புக்கு பண்ணிடுங்க. மிக்சியில போட்டோ இல்ல கத்தியாலவோ நம்ம ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி எடுத்துக்கணும். அதையும் எடுத்து அதுலயே ஊத்தி விட்டுருங்க. ஏன்னா கத்தால வந்து உங்களுக்கு அது உள்ள சாறு டக்குன்னு இறங்காது. அதனால நீங்க அரைச்சோ இல்ல கத்தியால சின்ன சின்னதா கட் பண்ணியோ அதுல போட்டீங்கன்னா சாறு இறங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி பூ எடுத்து அதுல போட்டுருங்க. நான் ஒரு 4-5 பூ எடுத்திருக்கேன், சின்ன சின்ன பூவா. அதை எடுத்து அதுல போட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி கலர் மாறுறது உங்களுக்கே தெரியும் பாருங்க. அப்படியே பிங்க் கலரா மாறுது பாருங்க, நல்லா இருக்கும். செம்பருத்தி பூ போடுறப்ப பாக்குறப்பவே அழகா இருக்கும். ஒரு மாதிரி வெடிக்கும், ஆனா அது ஒரு மாதிரியான வாசனையும் அப்போ வரும், நல்லா இருக்கும்.
இத நல்லா போட்டு எல்லாமே ஒன்னா கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் அத உள்ள சாரெல்லாம் இறங்கிட்டு இருக்கும். நீங்க அதோட அந்த அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு மூடி போட்டு வச்சிருங்க. லேசா மூடியை திறந்து விட்டுட்டு மூடி போட்டுருங்க. இல்லாட்டி நீங்க ஃபுல்லா மூடி போட்டுட்டீங்கன்னா வேர்த்து விட ஆரம்பிச்சிரும். அதனால பாதி அளவுக்கு மூடியை போட்டு விட்டு வச்சுட்டு நீங்க காலையில எடுத்து அதே பாட்டில நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வடிகட்டி நல்லா 2 பாட்டில்ல ஊத்தி எடுத்து வச்சிட்டீங்கன்னா அது பற்ற உங்களுக்கு கிடக்கும். நீங்க எப்போ வேணுமோ எடுத்து தடவிக்கலாம். அது எண்ணெய் தீர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பாட்டில் முடிஞ்சோடனே மறு பாட்டிலுக்கு வரப்பே நீங்க கொஞ்சம் அந்த எண்ணெயை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது சீக்கிரம் சிக்குவாடையும் அடிக்காது, எதுவும் செய்யாது. நீங்க இப்போ எத்தனை நாள் வேணாலும் வச்சு தடகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.